எல்லாருக்கும் வணக்கம். நேற்று இந்த ஹெச்எம்டி கீழே கழட்டி லோஷனில் போட்டு க்ளீன் பண்ணேன். அதான் ஊற வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில் போயிட்டு ஒயிட் பெட்ரோல் போட்டு தான் சார் வாஷ் பண்ணணும். வாட்சி ஞாபகம் வச்சிங்க சார். கிளாக்கு, டைம் பீஸு இதெல்லாம் நீங்கள் வந்து பெட்ரோலில் போடலாம். பெட்ரோல் மீன்ஸ் வண்டிக்கு போகிற பெட்ரோலு, டீசலு, கெரசினு அதை மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஆனால் வாட்ச் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெட்ரோலில் தான் போடணும். ஆமாம், அப்படின்னா தின்னர்னு கேளுங்க. தின்னர் கச்சா கூட அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கணும் சார். அந்த ஏர் ஸ்ப்ரிங்கு, பேலன்ஸ் வீல் ஏர் ஸ்ப்ரிங்லாம் வந்து பிசு பிசுப்பு இல்லாமல் ஒட்டவே கூடாது. அதுலேயும் இல்லை ஒட்டிச்சுன்னு வச்சுங்க, ஏர் ஸ்ப்ரிங் ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சுன்னா கடிகாரம் வந்து ஓவர் ஃபாஸ்ட்டாக ஓடும். 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக கூட ஓடும். அதனால் ஞாபகம் வச்சுங்க அதை. இப்போ வந்து இந்த அடி பேஸை வந்து எடுத்து மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த இதாங்க சென்ட்ரி வீல் காக்கு, சென்ட்ரி வீல் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ இந்த சென்ட்ரி வீலோட காக்கு எதை லாஸ்ட்டில் கட்டமோ அதை ஃபஸ்ட்டு மாட்டணும் சார். அதுவும் சொல்லிடுறேன். இப்போ ஞாபகம் வச்சுங்க, இது லாஸ்ட்டாக கட்டினது, அதனால் இதை முதல்ல மாட்டணும். அந்த சென்ட்ரி வீல் காக்கு அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரூ. இது வந்து ஏக்தம் ஒரே ஃபுல் டைட் பண்ணிடலாம் சார். ஆமாம், இதுக்கு வந்து ஆஃப் த்ரெட்லாம் தேவையில்லை. இது பாருங்கள், அதை சுற்றி பார்க்கணும். ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்கா, இல்லை எதனா உனக்கு பிடிக்குதா, இல்லை இந்த பிளேட் சரியாக உட்காரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்காக அதை சுற்றி பார்க்கணும். அவ்வளோதான், பிளேயருக்காக பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃப்ரீயாக சுற்றணும். அதில் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். அப்போ தான் ஒரு வாட்ச் நம்ம ரெடி பண்ணோம்னா ரிட்டர்ன் வராது. அதுக்காக தான் இது மாதிரி செக் பண்ணுறது. இது வந்து ஃபஸ்ட்டு வீல் சார். இது வந்து சென்ட்ரு வீலுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு வீல் தான் மாட்டணும். அதையும் திரும்ப ரோல் பண்ணி பார்க்கலாம். அது கரெக்டாக உட்காந்துக்குதான் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. இப்போது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வீல் மாட்டினோடனே அடுத்தது வந்து எஸ்கேப் வீல் மாட்டணும். எப்பயுமே அப்படி தான் மாட்டணும். சென்டர் செகண்ட் வீல் லாஸ்ட்டாக தான் மாட்டணும். ஃபஸ்ட்டு வீல் ஆச்சு, ஸ்கேப் வீல் ஆச்சு, இப்போ வந்து சென்டர் செகண்ட் வீல். சென்டர் செகண்ட் வீலுன்றது அந்த நொடிமுள் மாட்டுறது சார். அது எவ்வளோ லென்த்தாக இருக்கும் அதான் ஒன்று. அதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீங்கள். அவ்வளோதான், இதை உட்கார வச்சுட்டோம். இப்போ அந்த 3 வீல் உட்காந்தாச்சிங்களா. இந்த வீலுக்கு ஒரு மேலே ஒரு பிளேட்டு காக்கு மாதிரி, அந்த வீல் காக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் பாஷையில். அதுதான் உங்களுக்கு பிளேட்டுன்னு சொல்கிறோம், வீல் காக்கு. ஆமாம், அதை உட்கார வச்சுட்டு இது 2 ஸ்க்ரூ. மிஷின் க்ளீன் பண்ணோடனே பலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்க்ரூ வச்சுட்டு இது வந்து ஆஃப் த்ரெட்டு தான் சார் பண்ணணும். ஏன்னா அந்த வீல் உட்கார வைக்கணும். அதுக்காக நம்ம ஆஃப் த்ரெட்டு பண்ணிவிட்டு அந்த வீலை உட்கார வச்சு தான் அடுத்தது ஃபுல் டைட் பண்ணணும். ஒன்றும் இல்லை சார், இதை வந்து அந்த கையில் எடுத்து வச்சுக்கின்னு அந்த ஊசியில் அப்படி இப்படி ஷேக் பண்ணோன்னா அந்த பிளேட்டில் போய் அது உட்காந்துரும். அதுக்கு தான் இப்போ எடுத்து பண்ணுறேன். அது நல்லா உட்காந்துச்சுன்னு தெரிஞ்ச கன்ஃபார்ம் ஆன உடனே ஃபுல் டைட் வச்சிடணும். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா வீலும் சுத்தம். அப்போ வந்து நமக்கு கன்ஃபார்மாக அது கரெக்டாக உட்காந்துச்சு பொசிஷனில் அப்படின்னு அர்த்தம். ஃபுல் டைட்டு வச்சிடணும். இது வச்சுட்டு பாருங்கள், அந்த வீல் சுற்றுது பாருங்கள், எல்லாம் ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். அதுக்கு தான் அந்த செக் பண்ணுறது. ஓகே, இது முடிஞ்சுதா. அடுத்தது வந்து பேரல், அது பேர் பேரல் கப். இதுதான் உள்ள மெயின் ஸ்ப்ரிங் இருக்குது, அதுக்கேற்ற கப்பு ஒன்று. இது பிளேட்டு, அந்த கப்பு ஆடாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு பிளேட்டு. அந்த பிளேட்டில் சாய் கொடுக்குற வீலும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்கார வைக்கிற வரைக்கும் பாருங்கள், அது நவுந்துச்சு பாருங்கள். அதுக்குள்ளே அது உட்கார்ற வரைக்கும் நம்ம ஆல்ட்ரு பண்ணினே இருக்கணும். தள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேவைணும் பாருங்கள். இது உட்காந்துச்சான்னு சொல்லிட்டு அந்த பேரல் கப்பு நம்ம முள் அதான் நம்ம வீல் மாதிரி இருக்கும், அதில் அது திருப்பி பார்த்தா கூட அந்த வீல்லாம் திரும்பும். இப்போ இது ஆடாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு 2 ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது கூட நீங்கள் ஏக்தம்மு ஒரே டைட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வீல் எதுவும் இல்லை. கீழே பிளேட் உட்காந்தோடனே ஃபுல் டைட் வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த வீல் திரும்புதான்னு பார்த்தோம். அடுத்தது வந்து சாய் கொடுக்குற ஸ்டீல் வீல், அது பேர் ஸ்டீல் வீல். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், அது வந்து ஸ்டீல் வீல் சார். ஞாபகம் வச்சுங்க, இந்த வீல் பேர்லாம் அப்பப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதில் அந்த பொசிஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இவ்வளோ பெரிய வீல் எங்கே வரும் அப்படின்னு. இந்த த்ரெட்டு பாருங்கள், ஸ்க்ரூ வந்து தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹெச்எம்டியில். அதுவும் இல்லாமல் இது பாருங்கள், லெஃப்ட் த்ரெட்டு தான் வைப்பேன். நான் லூஸ் பண்ணுற மாதிரி டைட் பண்ணுறேன் பாருங்கள். அது ஹெச்எம்டியில் மட்டும்தான் அந்த மாதிரி சிஸ்டம். லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் பண்ணால் லூஸ் ஆகும். அது ஸ்க்ரூ. இதே இந்த பேரல் ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ண உடனே சாய் குத்து பார்க்கணும் எல்லா வீலும் திரும்புதா என்ன ஏதுன்னு. இதில் கொஞ்சம் அந்த சாவியோட செட்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் நான் அதை கழட்டிட்டு அந்த இப்போ கழட்டு பாருங்கள். இது பேர் வந்து எஸ்எல்எஸ், செட்டிங் லீவர் ஸ்ப்ரிங். இப்போ எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அது இந்த மிஷின் பக்கத்தில் ஒரு சின்ன பிளேட்டு தெரிந்து பாருங்கள், அதான். அது வந்து மூக்கு உடஞ்சிருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், அதை வந்து சரி பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் சரி பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணேன், வேறு வாங்கிட்டு வந்து போட்டு அது நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தது, அதை எடுத்து போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ இந்த சாவியாண்ட அந்த இது கயிற்றுருக்கேன். அந்த கீழே இருக்கிற ஒரு அது பாருங்கள், அது பக்கத்தில் இது பாருங்கள், அது வைக்கிறேன்ல, இதில் மூக்கு இருக்குது, அதில் மூக்கு இல்லை பாருங்கள் பழசில்.
அதனால் நம்ம வந்து இப்போ அதை கழட்டி மாட்டுறோம். வேறு போடுறேன் அதை நான் புதுசாக. இதுமாரி யோக் பார், இந்த பேர்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் கீ சிஸ்டத்தில் நம்ம கை வைக்கல எந்த வாட்சிலையும். இதில் அந்த இது பாருங்கள், அந்த இது பேர் ஜம்பர், யோக் பார் ஜம்பர். இது பேர் சின்ன கிளிக்கு மாதிரி வரும். அந்த சாவி இழுக்கும்போது உள்ளே போய் நம்ம அழுத்தும் போது வெளியே வரும். அந்த மாதிரி சிஸ்டம். அதை நீங்கள் வந்து எதனா ஒரு வாட்சை கழட்டும் போது அது நல்லா கவனிச்சிங்கன்னா அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது போட்டாச்சுங்களா? யோக் பார் வச்சாச்சு, யோக் பார் ஜம்பர் வச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ அந்த எஸ்எல்எஸ் எடுத்து வைக்கணும். அந்த கிளிக்கு உட்காரும் போது விரலால் அழுத்திட்டு உட்கார வைக்கணும், இல்லைனா வெளியில் ஜம்ப் ஆகி எகிரிடும். அதுக்கு தான் அது உடஞ்சி போச்சு. அதனால் அதை வச்சுட்டு இப்போ புதுசாக மாற்றுறேன். அதுக்கு ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அந்த எஸ்எல்எஸ் மேலேயே ஒரு ஸ்க்ரூ, அதை நவராமல் இருக்குது. எல்லாமே ஸ்க்ரூ தான் சார். ஒரு வீல் வைக்கிறோமா மேலே ஒரு பிளேட் வைக்க ஒரு ஸ்க்ரூ, ஒரு லாக் வைக்கிறோமா அந்த லாக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ, எல்லாத்துலேயும் அந்த ஸ்க்ரூ சிஸ்டம் தான். இதெல்லாம் செக் பண்ணணும். அதான் நான் பார்த்துட்ருக்கேன். திரும்ப கழலுமா, ஏன் சாவி கழட்டா வெளியே வருது, இதுக்காக பார்க்குறது. அதை தான் பார்த்துட்ருக்கேன் நான். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். சாவியில் சின்னதாக ஒரு லாக் மாதிரி வரும். அந்த லாக்கு போய் அந்த ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் உள்ளே, அந்த ஹோல்ஸில் போய் உட்காரணும். அதுதான் நான் செக் பண்ணுறேன். இப்போது ஆயில் வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் இது ஆக்ஷன் ஆகிற இடத்துல எல்லாத்துக்கும் ஆயில் வைக்கணும். அதே மாதிரி ஜுவல்ஸ் எது கண்ணுக்கு தெரியுதோ அந்த ஜுவல் மேலே ஆயில் வைக்கணும். ஒரு 3-4 ஜுவல்ஸு கண்ணுக்கு தெரியும் அந்த இடத்துல. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு வீலு, ஸ்கேப் வீலு இதெல்லாம் உட்காந்துது, அது லிவரு, இதில் உட்கார்ற பேஸ், அதெல்லாம் அதில் நம்ம கண்டிப்பாக ஆயில் வச்சே ஆகணும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சார். அதான் கழட்டும் போது பார்த்துக்கணும், மாட்டும் போது இது மாதிரி ஒன்று ஒன்றா கழட்டி மாட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக பழக்கமாகிடும். அவ்வளோதான். இப்போ சாவி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாவி குத்து நல்லா மிஷினை வந்து ஃப்ரீ பண்ணணும். பாருங்கள் அந்த வீல் எப்படி சுற்றுது பாருங்கள். அதுக்கும் ஆயில் பாருங்கள். ஒன்று ஸ்கேப் வீலு மேலே, அடுத்தது ஃபஸ்ட்டு வீலு, அடுத்து செகண்ட் வீலு, 3 வீலு மேலேயும் ஒவ்வொரு ட்ராப் ஆயில். சாவி குத்தோடனே நல்லா ஃப்ரீயாக சுற்றும். இது வந்து டாக்லிக் மேலே ஒரு சொட்டு ஆயில். டாக்லிக்னா சாவி கொடுக்கும்போது அந்த சாவி ரிலீஸ் ஆகாமல் பிடிக்கிறது பேர் தான் டாக்லிக்கு. ஆமாம், அது ஃப்ரீயாக இருக்கணும் சொட்டு, அதுக்கு ஒரு ஆயில். இப்போ இது மாதிரி 2-3 தடவை சாவி குத்தி நல்லா மிஷினை ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிவர் மாட்டணும். நல்லா கவனிங்க. ஒவ்வொன்று மாட்டும் போது கழட்டும் போது எல்லாம் பாருங்கள், நல்லா கற்றுக்குங்க. எதனா ஸ்பேர் இப்போ வேணும்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தரேன். யாராச்சும் ஒருத்தர் நான் வந்து கழட்டி ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அதுதான் வேணும் இப்போது. ஏன்னா இது நிறைய பேர் வந்து என்ன, இப்போ எனக்கு கூட இப்போ நம்ம சேனலில் போட்டோடனே நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம், நானும் கற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வாட்சை கழட்டி மாட்டுங்க. இப்போ வந்து லிவர் க்ளீன் பண்ணி லிவர் மாட்டணும். ஒன்றும் இல்லை, பெட்ரோலில் தொட்டு நம்ம ப்ரஷ்ஷில் லேசாக மேலே இது பண்ணால் போதும். ஆனால் லிவரில் வந்து டஸ்ட்டோ அழுக்கோ சேரவே சேராது. பெட்ரோலை அலசினாலே, ஒயிட் பெட்ரோலில் அலசினாலே அந்த லிவரில் இருக்கிற டஸ்ட்டு போயிடும். அவ்வளோதான். இது மாதிரி டியூசரில் எடுத்து பெட்ரோலில் ஒரு அலசினோம்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாம் போயிடும். ஆனால் ரொம்ப சின்ன பொருள் நம்ம எடுத்து பண்ணும்போது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதான் சார், ஸ்பேர் பார்ட்ஸு உடையக்கூடாது, ஸ்பேர் பார்ட்ஸு மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் நமக்கு மெயினாக கவனிக்கிறது. மிஸ் ஆகாமல் நம்ம கழட்டி மாட்டணும். இந்த ஸ்கேப் வீல் பக்கத்தில் அதுக்கிட்ட ஒரு ஜோல் இருக்கும், அங்கே தான் இந்த லிவர் உட்காரும். பொறுமையாக செய்யணும். கை வந்து உதறக்கூடாது. நல்ல உடம்பு ஆப்பிட்டு நல்லா ஆப்பிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கையெல்லாம் ஷேக்கே ஆகாது. உடம்பு நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ வந்து லிவர் காக்கு, அது பேர். லிவரை உட்கார வச்சுட்டு அந்த லிவர் காக்கை வச்சுட்டு லேசாக அப்படி லிவரை தள்ளணும். அப்படி தள்ளனோம்னா அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்துரும். அது உட்காந்த உடனே அதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஆடாமல் இருக்கிறதுக்கு. ஸ்க்ரூ வைக்கும் போதும் ஸ்க்ரூ டைட் பண்ணும் போதும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா அடுத்தது பக்கத்துலேயே ஸ்கேப் வீலில் போய் குத்திடும். அப்புறம் லிவரில் போய் குத்திச்சுன்னா லிவர் உடஞ்சிரும். இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு அந்த லிவரை வந்து தட்டி பார்க்கணும். லெஃப்ட் ரைட் தட்டோம்னா ஒவ்வொரு பல்லாக நவுத்தம். அப்போ வந்து லிவர் கரெக்டாகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபுல் டைட் பண்ணிடணும். அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஆயில் அந்த லிவருக்கு. எல்லாமே சார் குவார்ட்ஸுக்கு தான் ஆயில் தேவையில்லை. இந்த ஒயிண்டிங்கு ஆட்டோமேட்டிக்கெலாம் ஆயில் வச்சே ஆகணும். இது முடிஞ்சதுங்களா? அடுத்தது வந்து பேலன்ஸ் வீல் மாட்டணும். பேலன்ஸ் வீல் மாட்டி வாட்ச் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். எல்லாமே இந்த டியூசரில் தான் எடுக்கணும். டியூசர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும். கரெக்டாக அந்த லிவர் மவுத்தில் அந்த அந்த பேலன்ஸ் வீலோட கீழ்ப்பகுதி உட்காரணும் கரெக்டாக. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது செய்யும்போது. ஏன்னா ஓடாத ஒரு வாட்சி நம்ம மாட்டும் போது ஓடுதுன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தானே சார். ஜாகிரதையாக உட்கார வைக்கணும். எல்லாம் முடியளவு மைனூட்டு பேஸில் தான் அது உட்காருது. நம்ம ஏடா கூடமாக அழுத்திட்டோம்னு வச்சுங்க, பட்டுன்னு உடஞ்சிரும். ஓடுது பாருங்கள் வாட்சி. அதுக்கு ஒரு ஸ்க்ரூ. இப்போ வந்து ஃபுல்லாக சாய் குத்து பார்க்கணும்.
அதுதான் கையில் எடுத்திருக்கேன். ஃபுல் சாவி குத்திங்கன்னா அந்த பேலன்ஸரோட மோஷன் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடாக ஓடுதுன்னா மிஷின் ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் டைமிங் வந்து கரெக்டாக தான் ஓடும். ஓடுறதே தெரிஞ்சு பாருங்கள் கீழ்ப்பகுதியில். இப்போது அவ்வளோதான், அந்த பக்கம் வேலை முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் வந்து அவர் வீல் மாட்டணும். இது பேர் அவர் வீல் சார். அந்த அவர் முள் மாட்டுறமே அந்த வீல் இது. அது மேலே தூக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாஷர். டைலுக்கும் இந்த அவர் வீலுக்கும் நடுவில் ஒரு வாஷர் கொடுத்தோம்னா டைல் போய் அதை ப்ரெஸ் பண்ணும் பாருங்கள். அதான் இப்போ இந்த அவர் வீல் வாஷர் போடலன்னா என்ன ஆகும் வாட்சில்னு சொன்னால் மார்ஜின் நேராக வராது. 6 மணின்னு வச்சிங்களேன், 6 தள்ளி வரும். கை எங்கன்னா நம்ம உதறன்னு வச்சுங்க, இந்த டைலுக்கும் இந்த வீலுக்கும் நடுவில் கேப் இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பு நவுந்துடும். அந்த நவராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அவர் வீல். இதுதான் சார், அவ்வளோதான். இந்த டைலில் 2 கால் இருக்குது. அந்த கால் போய் அந்த மிஷினில் கரெக்டாக உட்காரோம். உட்காந்தோன்னே நம்ம மிஷினை டைட் பண்ணிடணும். சைடில் வந்து அது பாடி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த லெக்கு, டைலோட லெக்கு வந்து டைட்டாக பிடிச்சிக்கும் அந்த ஸ்க்ரூ. அதை டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை பண்ணிவிட்டு அடுத்தது அதை தேடி கண்டுபிடிச்சி அதை பண்ணணும் சைடில். இதுதான் சைடில் 2 ஸ்க்ரூ வரும் இதில். அவ்வளோதான் சார். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து முள் மாட்டணும். ஃபஸ்ட்டு அவர் முள் மாட்டணும். அதை நம்ம எங்கே வேணாலும் வச்சு நம்ம முதல்ல டைட் பண்ணிக்கணும். அதை டைட் பண்ணிட்டு 9ல் வைக்கணும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எந்த முள் மாட்டினாலும் 9ஆம் நம்பர் நேராக வச்சு தான் மாட்டணும். ஆமாம், இதை வச்சுட்டிங்களா. அடுத்தது வந்து மினிட் ஹேண்ட்ஸை வந்து 12ல் வைக்கணும். இப்போ வந்து முள் திருப்பாகணும். கீழே இடிக்குதா மேலே இடிக்குதா, இந்த நம்பர்ஸில் எங்கன்னா இடிக்குதா என்னன்னு செக் பண்ணணும். இது கரெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபைனல் இப்போ டச் பண்ணிடணும். அடுத்தது வந்து இந்த சென்டர் செகண்ட் முள் மாட்டணும். அவ்வளோதான். லேசாக ஒரு தட்டுங்க, அது கரெக்டாக போய் புஷ்ஷில் உட்காந்துரும். இப்போ ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக திருப்பி பார்த்துட்டோம்னா எங்கேயாச்சும் இடிக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். கரெக்டாக நான் மாட்டும் போது 3:50, அதான் 3:50 வச்சுருக்கேன் டைமு. அவ்வளோதான் சார். ஒரு ஹெச்எம்டி வாட்ச்சு கழட்டி ஊற வச்சு க்ளீன் பண்ணி மாட்டி இதை ஓட வச்சாச்சு. இதே தான் வாட்ச்சு. நீங்கள் ஒயிண்டிங் வாட்ச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இது பண்ண மற்ற வாட்சை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சாவி எடுத்து அந்த கேஸில் போட்டுடணும். கேஸ் க்ளீன் பண்ணியாச்சு. கேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ள மிஷினில் உட்கார வச்சிடணும் உள்ளே. நான் வந்து இது சாவி வந்து த்ரெட்டை லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போடுறேன். இது மாதிரி செய்யலாம் சில வாட்சில். அதுக்காக தான் வந்து த்ரெட்டை லூஸ் பண்ணி பட்டன் மட்டும் எடுத்துகிட்டு கீராடு போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு ஸ்டைலு இருக்குது பாருங்கள். க்ளீனாக ஓடுது. இது கேஸில் போட்ட உடனே வேலை முடிஞ்சுது. அடுத்தது மூடி க்ளீன் பண்ணி மாட்டிடணும். மூடி க்ளீன் பண்ணியாச்சு. அதில் வந்து என்ன டேட்டு ரெடி பண்ணுறோமோ அது அன்றைக்கி டேட்டு போட்டிருக்கேன். 29ஆம் தேதி ரெடி பண்ணது டேட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன் உள்ளன்றதை எழுதியிருக்கேன். இப்போ எடுத்து மூடி வச்சு டைட் பண்ணிடணும். நல்லா பாருங்கள், நிறைய இது செய்யுங்க. எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். யாரும் டவுட்டுக்கு இன்னும் இது வரைக்கும் யாரும் ஃபோனும் பண்ணல. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.